மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த பாரதம் ராம்ஜி திட்டம் வரும் காலங்களில் தங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திட்ட பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். கோலாரம் பஞ்சாயத்திலிருந்து 100 நாள் வேலை செஞ்சிட்ருக்கோம். இதில் மொத்தம் 800 மக்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ 100 நாளாக இருந்த வேலை இப்போ 125 நாளாக அதிகரிச்சிருக்காங்க. இதனால் அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்கு நாங்கள் எப்படியும் 1 வீக் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் வேலை செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். இப்போ 125 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ரெகுலராக வேலை போடலாம். இது வரைக்கும் நாங்கள் 100 நாள் திட்டத்தில் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்கா, மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. அதை ரோட்டோரமாக நட்டு அதுக்கு வலையெல்லாம் சுற்றி கட்டி குச்சியெல்லாம் வச்சு கட்டி அதுக்கு பராமரிப்பாக தண்ணி தினமும் ஊற்றிட்டுருக்கோம். இந்த 100 நாள் வேலையை இது வரைக்கும் 100 நாளாக கொடுத்ததை இப்போ அரசாங்கம் எங்களுக்கு 125 நாளாக கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 100 நாள் வேலையை 125 நாள் பண்ணதுக்கு அரசாங்கத்துக்கு ரொம்ப எல்லாரும் சார்பாக மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எல்லோரும் வேலை மரக்கன்று நடுறோம், அதுக்கெல்லாம் வலை கட்டுறோம், பராமரிப்பு பண்ணுறோம், தண்ணி ஊற்றுறோம். 15 நாளைக்கு ஒருக்கா சம்பளம் வந்துடும்னாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. பில்லுலாம் வெட்டணுங்க, பில்லு வெட்டணும், குச்சி வெட்டிட்டு எல்லாம் நட்டோம், குழி பறிச்சோம். இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்குறோம். நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வரோம். இதில் என்னென்ன வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா, ரோடுகளை பராமரிக்கிறது, மரக்கன்றுகள் எல்லாமே நடுறது, அதை சுற்றி வலை கட்டி தண்ணி ஊற்றி பராமரிக்கிறதுன்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 நாள் வேலையாக இருந்தது இப்போ அரசாங்கம் 125 நாளாக ஆக்கியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மேம்படும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் நம்புகிறோம். இதனால் அரசாங்கத்துக்கு நாங்கள் எல்லாருமே மக்களுடைய சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது படித்தவங்கலேருந்து இப்போ படித்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, வயசானவங்க, வேலைக்கு போக முடியாதவங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா வெளியில் போய் வேலை செய்ய முடியாது. இப்போ ஊருக்குள்ளேயே போடுறதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இதை ரொம்ப இதாக எடுத்துக்கிறோம். சந்தோஷமாக இருக்குங்க இதனால்.